கோத்தாரி பெட்ரோகெமிக்கல்ஸ் லிமிடெட் இந்த நிறுவனம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மார்ச் 2023 கிட்டத்தட்ட 60-65 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 1.5 ஆண்டுகள்ல செப்டம்பர் 2024 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 250 ரூபாய். 1.5 ஆண்டுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா 4 மடங்கு வந்து போயிருக்கு. அதாவது 300 விழுக்காடு லாபம் கொடுத்திருக்கு. அப்படி இந்த நிறுவனத்துல என்ன இருக்கு? அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இப்போ நான் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த இடத்துல இருந்து 250 இருந்து விழுந்து கிட்டத்தட்ட ஒரு 20 விழுக்காடு வரைக்கும் விழுது 200 ரூபாய்க்கு இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த நிறுவனம் என்ன பண்ணுது, அதனுடைய பிசினஸ் என்ன, அதனுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன, அதான் இன்னைக்கு காணொலியில் பார்க்க போறோம். வணக்கம், இது அபிஸ் சேனல். இந்த காணொலி பாத்தீங்கன்னா இதுவுமே நம்மளுடைய அந்த பெய்டு மெம்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டண உறுப்பினர்கள், அவங்க இந்த 29 ரூபாய் கட்டி உறுப்பினராக இருக்கவங்க கேட்டதன் மூலமாக பல பேர் கேட்டதுல இந்த நிறுவனம் நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்கோம். நீங்க விரும்பும் நிறுவனங்களையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டண மெம்பரா சேர்ந்துக்கலாம். எப்படி சேர்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்கம். இப்ப நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு. ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம். நம்மளுடைய சேனல்ல எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்க வரதுலயே நீங்க கிளிக் பண்ணி அதுல சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் 29 ரூபாய் எடுப்பாங்க. எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ஜாயின் சேர முடியல, பல காரணங்கள் இருக்கு, கிரெடிட் கார்டு சரி இல்லை, இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலா இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும். ஒருவேளை லேப்டாப்பாக இருந்தால் இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இந்த தேங்க்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைம்ல அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும். 40 ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை. நாட்டுக்கு நாடு மாறுபடும். எவ்வளவு வேணுமோ அவ்வளவுக்கு நம்ம கூட்டிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளவு தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம். சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க, அவங்களுக்கு மிக்க நன்றி. இந்த 2 வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களால செய்ய முடியும். இந்த நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான சொல்லப்போனா ஒரே ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலி ஐசோபியூட்டிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கல் ஆனது பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சூயிங்கம்ல இருந்து ஆரம்பித்து பலதரப்பட்ட அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அது பயன்படுது. அது ஒன் ஆஃப் த இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் பாக்குறோம் இல்லையா, பெயிண்ட்ல இருக்கிறது நம்மளுடைய காஸ்மெட்டிக்ஸ், இந்த லிப்ஸ்டிக், அப்புறம் மேக்கப், இந்த பொருட்கள் எல்லாம் கூட இருக்கு. அப்புறம் அட்ஹெசிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஒட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இண்டஸ்ட்ரியல் கிரேட் அட்ஹெசிவ்ஸ் இருக்கு, டொமஸ்டிக் கிரேட் இருக்கிறது. அதுலயும் கூட இதனுடைய பயன்பாடு, அதாவது அந்த பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு இதனுடைய பயன்பாடு தேவைப்படுது. ஸோ இந்த நிறுவனமும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல கிட்டத்தட்ட ஒரு மார்க்கெட் லீடரா நல்ல ஒரு ப்ரொடக்ஷன்ல தான் இருக்காங்க இந்த குறிப்பிட்ட காம்பவுண்ட். ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய முக்கியமான பயன்பாடு 2T ஆயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இன்ஜினுக்கு ஊற்றக்கூடிய ஆயில், அந்த ஆயில் தான் இதனுடைய முக்கியமான பயன்பாடு இருக்கு. இப்போ மின்சார வாகனங்கள் அந்த இதுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கான அந்த ஊக்குவிப்பு நடக்கும்போது இந்த 2T ஆயில்ஸினுடைய தேவை எப்படி இருக்கும் எதிர்காலத்தில் அப்படின்னு தெரியாது. அதனால இந்த எதிர்காலம் அப்படிங்கிறது அந்த ஃபியூச்சர் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கிறது. அதை சரி கட்டுறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைலி ரியாக்டிவ் PIB அப்படின்னு சொல்லிட்டு ஹைலி ரியாக்டிவ் பாலிஐசோபியூட்டிலின், இதுலயே இன்னொரு ஒரு காம்பனண்ட். அந்த காம்பனண்ட்டுக்கு இன்னும் வைடர் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, பறந்துபட்ட அது பயன்பாடு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால அதன் மீதான இவங்களுடைய கவனம் போயிட்டு இருக்கு. அதை தயாரித்து இவங்களுடைய அந்த கான்சென்ட்ரேஷன் ரிஸ்கை தள்ளி வைக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. இந்த நிறுவனத்துக்கு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய இன்புட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிடைக்கக்கூடிய அந்த ஃபீட் தயாரிக்கிறதுக்கு சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் அப்படி இருக்கக்கூடிய நிறுவனத்திலிருந்து தான் இதுக்கு பெரும்பான்மையான இன்புட் கிடைக்குது. அந்த நிறுவனமும் இவங்களுடைய ஃபேக்டரிக்கு பக்கத்திலேயே இருக்கு. இவங்களும் மணலியில் இருக்காங்க, அவங்களும் மணலியில் இருக்கிறதுனால அந்த ஒரு எளிதான ஒரு பரிமாற்றம், அதுக்காக ரொம்பவும் டிரான்ஸ்போர்ட் தேவையில்லாமல் காஸ்ட்டை குறைக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு மிகுதியாக இருக்கிறது. இந்த நிறுவனம் ஏன் ஏறிச்சு, ஏன் இறங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2022 வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது ஜூன் 2022 உண்டான காலாண்டுல இது 6 விழுக்காடு வரைக்கும் இவங்களுடைய மார்ஜின் குறையுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 11, 14 அப்படியே கூட்டிட்டு போய் 15, செப்டம்பர் 2023 பீக் ரொம்ப உச்சத்துக்கு போய் 17 விழுக்காடு இவங்களுடைய ஆபரேட்டிங் மார்ஜினா இருக்கு. அதற்கப்புறம் குறைய தொடங்குது. டிசம்பர் 2023 இருந்து குறைய தொடங்கி மார்ச் இந்த செப்டம்பர் 2024 காலாண்டில் கிட்டத்தட்ட 11 விழுக்காடு அப்படிங்கிற அளவுக்கு சரியும் பொழுது அதனுடைய விலையை இப்படி ஏற்றிருப்பாங்களே, இந்த லாபம் ஒரு எதிர்பார்ப்புல இருந்தது குறைஞ்சிருச்சு. ஆக்சுவலா இது இந்த நிறுவனத்துக்கு புதுசா தெரியல. ஏன் அப்படின்னா இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ், ஆக்சுவலா ஈவன் சேல்ஸே கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மார்ச் 2018-19 வரைக்கும் அந்த 200-300 ரேஞ்சுக்குள்ள தான் இருந்திருக்கு. மார்ச் 2020 விட்டுறலாம், அது கோவிட்னால பிரச்சனைனாலும். அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கூடி மார்ச் 2023 482, மார்ச் 2024 603 அப்படின்னு போகும். இவங்க நல்ல ஒரு லாபம் ஈட்டிருக்காங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டும் கூட 5 கோடி அந்த ரேஞ்சிலே இருந்தது. 33 கோடி, 39 கோடி, 2024 64 கோடிக்கு போனதுனால நிறைய ஏறிச்சு. அதே நேரத்தில் இந்த குவார்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கடந்த 3 காலாண்டுகள் பாத்தீங்கன்னா 15, 19, 34, 16, 50 இருக்கு. இதே அதாவது இவங்க எதிர்பார்த்த அந்த வளர்ச்சி இல்லாமல் இது அப்படியே தான் இருக்குமோ. இப்ப அடுத்த காலாண்டுக்குமே கூட 14 கோடி தான் வருதுன்னு வச்சுங்களேன். அப்ப நம்முடைய ப்ராஃபிட் எப்படி இருக்கும்? சென்ற ஆண்டும் 64, இந்த 2025 முடியக்கூடிய அந்த மார்ச் 2020 முடிய ஆண்டுலையும் 64னா
growth இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ரொம்ப growth எதிர்பார்த்து வாங்கியிருப்பாங்க, அதனால இது இறங்கி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த FIS பார்த்தீங்கன்னா அந்த செப்டம்பர் 2020 கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு போய் அப்புறம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திரும்ப வந்து செப்டம்பர் 2024 தூக்கி விட்டுட்டு திரும்ப இப்போ விற்றுருப்பாங்க. அடுத்த காலாண்டினுடைய முடிவுகள் வரும்பொழுது தான் யார் விற்றாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த நிறுவனத்துடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நான் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அது 5.88 கோடி பங்குகள் வச்சிருக்காங்க. விலை 202 ரூபாய், மார்க்கெட் கேபிலேஷன் 1191 கோடி. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, மைக்ரோ கேப்னு கூட சொல்லலாம். இவங்களுடைய அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இவங்களுடைய அந்த சேல்ஸ் வந்து 5 இயர் CAGR வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கடந்த சில ஆண்டுகளில் மிகவும் வளராமல் இருந்து இந்த 2022-23 பார்த்தீங்கன்னா 12 விழுக்காடு 20 விழுக்காடு அந்த அளவுக்கு வளர்ந்து இப்போ 15 அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கு. ஸோ அதே நேரத்தில் அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் அதே அளவு வளர்ந்து அதோட கூடுதலாக வளர்ந்துருக்கு. அதான் சொன்னேன் ஆப்ரேட்டிங் மார்ஜின் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. அதே நேரத்தில் நெட் ப்ராஃபிட்டும் அதே அளவுக்கு கூடியிருக்கு. ஸோ இவங்களால வந்துட்டு அந்த மார்ஜினை வந்து நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். இந்த கடந்த 2 ஆண்டுகளில் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கொடுக்கல. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி ரொம்ப குறைவாக இருந்தது. இப்போ 10-11 விழுக்காடு அந்த ரேஞ்சில் வச்சிருக்கிறதுனால தான் விலை ஏறிச்சு. பட் இப்போ சரிய தொடங்கும் போது விலையும் சரிய தொடங்குது. EPM மெத்தட் பார்த்தோம்னா 35 கோடி அப்படிங்கிறது ஆவரேஜ் ப்ராஃபிட்டாக நம்மளோட ஆட்டோமேட்டிக்காக எடுத்திருக்கு. அது ஓகேவா தான் தெரியுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 2022 32 39 மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ 35 கோடி இஸ் ஓகே, ஓரளவுக்கு ஆவரேஜ் ஓகே தான் நினைக்கிறேன். அந்த வகையில் பார்த்தோம்னா எல்லா லைபிலிட்டிஸையும் கழிச்சோம்னா மதிப்பு 86 ரூபாய். 200 எங்கே இருக்குது, 86 இருக்குது எங்கே இருக்குது. அதே போல் இது பார்த்தோம்னா 99 ரூபாய். இங்கே பாரோயிங்ஸ்னு ஒன்றும் இல்லை, அதனால் நீங்கள் லைபிலிட்டிஸை இங்கே நீங்கள் டெலிட் பண்ணால் கூட 99 தான் இருக்கும். ஒருவேளை உங்களுடைய ப்ராஃபிட் வந்து பெஸ்ட் கேஸ் சினாரியோ அடுத்த ஆண்டும் 60 பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சோம்னா 157 ரூபாய், அதுவுமே கூட மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் கிடைக்கல. இப்போ பஃபட் மெத்தடில் பார்த்தோம்னா 60 தான் போயிருக்கு. 39% ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம பார்க்குற அந்த 15% வளருவாங்க அப்படின்னு வச்சா கூட இவங்களுடைய ஆவரேஜ் கேபெக்ஸ் எடுத்து காப்பி பண்ணி போடலாம். இந்த நிறுவனத்துக்கு கேபெக்ஸ் லிட்டரலி சுத்தமாக இல்லை. இவங்க கொடுக்குற அந்த ஆவரேஜ் D&A தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி பார்த்தோம்னா 63 கோடியிலிருந்து இவங்க 15 விழுக்காடு வளருவாங்க அப்படின்னு சொன்னால் அது பெஸ்ட் கேஸ் சினாரியோ 288 ரூபாய். இப்போ இருக்கிறதோட 80 ரூபாய் கூடுதல் மதிப்பு அப்படின்னு நமக்கு தெரியுது. ஒருவேளை 35 கோடி தான் சேஃபானது, அதில் 15 விழுக்காடுனா நம்ம ஏற்கனவே EPM மெத்தடோட இது மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா இதனுடைய ரேஞ்ச் வந்து ஒரு 150 250 நமக்கு தெரியுது. பட் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்னு நமக்கு வந்து முழுசாக புரியல. இன்னும் அதனுடைய எதிர்காலம் நமக்கு தெரியல. நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி இது வந்து நம்மளுடைய ஆராய்ச்சி தான். உங்களுடைய ஆராய்ச்சியை தெரிஞ்சுட்டு நீங்கள் தயவு செஞ்சு வாங்க. எங்களுடைய காணொலி பிடித்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.